அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமா. தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ், ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு 24 மணி நேரம் கெடுன்னு இருக்கிறார். 24 மணி நேரம் கடந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னுடைய அடுத்த முகத்தை இருக்கிறார். அதாவது மிகப்பெரிய அளவுக்கு வரி விதிக்க போகிறன்றார். ஆனால் அதே சமயத்தில் சீனா கிட்ட நாங்கள் பெரிய அளவுக்கு நட்பு பாராட்ட போகிறோம், சீனாவுக்கு எங்களுக்கு பெரிய அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குன்றார். என்னப்பா இது சூழ்நிலை ஒன்று தானே. ரஷ்யா கிட்ட யார் ஆயில் அண்ட் கேஸ் வாங்குறாங்களோ அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வரி விதிக்கிறேன்னு சொன்ன ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு இன்றைக்கி ஏன் இந்த மாற்றம், என்ன காரணம்? அப்போ இந்தியாவை மட்டும் தனிப்பட்ட முறையில் குறி வைக்கிறாங்களா? ரஷ்யா என்ன சொல்கிறாங்க, உண்மை நிலவரங்கள் என்ன, யார் தான் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்கன்ற அடுத்தடுத்த உண்மைகளை வெளியிட வேண்டிய நேரம் இது. வாங்க நண்பர்களே, நம்ம சம்பவ இடத்துக்கு நேராக கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் மற்ற உலக நிகழ்வுகள், காசா விவகாரத்தையும் இஸ்ரேல் விவகாரத்தையும் பேசிடலாம். ஸோ வீடியோவில் பொறுத்த நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கிளிக் பண்ணலாம். ட்ரம்ப்னுடைய வரி விதிப்பு, குறிப்பாக சீனா அண்ட் இந்தியாவை மிகப்பெரிய அளவுக்கு டார்கெட் வைக்க போகிறோன்னு சொன்ன உடனே அங்கே மரியோ ஜெக்ரோவா அவங்க தான் ரஷ்யானுடைய செய்தி தொடர்பாளர். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வரி விதிப்பு பெரிய அளவுக்கு கடுமைப்படுத்துறதுனால, ப்ரெஷர் கொடுக்கறதுனால எந்த நிகழ்வும் மாற போகிறதில்ல. அது குறிப்பாக எங்கள் பிரிக்ஸ் கூட்டமைப்பெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், நாங்கள் அவங்களோட துணை நிற்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் யார் சொல்கிறது, ரஷ்யா சொல்கிறாங்க. சரி, நம்ம இது மனசுக்குள்ளே பேசிக்காக என்ன புரிஞ்சுக்கலான்னா, ஸோ ரஷ்யா ரொம்ப நாளாக எதிர்பார்த்தாங்க, கரெக்டான ஒரு சந்தர்ப்பம் அமைந்திருக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய எதிர்பார்த்தாங்க, இந்தியாவும் சீனாவும் ஒருங்கிணைந்து இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையுமான்னு எதிர்பார்த்தாங்க. பட் வரல. பிரிக்ஸ் கூட்டமைப்பு நிறைய தடவை ஃபெயிலர் ஆகிருக்கு டாலருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடில். ஏன்னா இந்தியா நிலைப்பாடு இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி இரண்டு தரப்பில் இருந்ததுனால பிரிக்ஸ் கூட்டமைப்பு கொஞ்சம் பின்னடைவு மாதிரி இருந்தது. இப்போ இந்தியா உணர்ந்திருப்பாங்கன்ற அடிப்படையில் ஸோ ரஷ்யா இதுக்கப்புறமும் வாங்க நண்பா, நம்ம கைகோத்து செல்ல வேண்டிய ஒரு நேரம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பாஷையில் சொல்லணுன்னா, சரி இதுதான் சந்தர்ப்பம், ஒரு பாயசத்தை போடுற வேண்டியதான்ற அடிப்படையில் கூட ரஷ்யா சொல்கிறாங்க. அதை அப்படி கூட வச்சுக்கலாம் நம்ம. சரி, ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் தொடர்ந்து வார்னிங் பண்ணிகிட்டே இருக்கேன், பெருசாக இந்தியா எங்களோட வர்த்தக கூட்டாளிங்கெல்லாம் கிடையாது, நம்ம நாடு நிறைய வணிகம் செய்கிறது, ஆனால் அவர்கள் நம்மக்கிட்ட வணிகம் செய்வதில்லை, தொடர்ந்து ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அடுத்த 24 மணி நேரத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்கள், டோட்டலி நாட் ஹாப்பின்ட்டார், ரொம்ப சந்தோஷமாக இல்லைன்ட்டார். அவங்க வீட்டுக்கு போகும்போது கூட உங்கள் ஒய்ஃப் கேட்டிருக்காங்களாம், ட்ரம்போட ஒய்ஃப் ஏங்க இவ்வளோ சோகமாக வரீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க போல். மனசு எதுவுமே சொல்லியான், டீ காஃபி கூட குடிக்கலான்றார். அந்த அளவுக்கு மனசை ரொம்ப சோகமாக இருந்திருக்கிறார். சாப்பாடு சாப்பிட்டாரா கூட என்னன்னு தெரியல, ஏன்னா அவர் தாங்க சொன்னார் ஐ ஆம் நாட் ஹாப்பின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். சரி, இது மட்டுமா அதிரடி டைலாக் அப்படின்னா, அதோடு 2 அதிரடி டைலாக் மற்றொன்றும் சொல்லியிருக்கிறார். அதோடு இணைந்து இந்த பேராமெடிக்கல் மருந்தெல்லாம் வருதில்ல, ஐரோப்பா நாடுகள்லாம் பயங்கரமாக வரி அதிகமான ரேட்டை வச்சு பெரிய அளவுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க, நம்ம சப்சிடி கொடுத்து கூட. அதனால் அதுக்கும் வரியை விதிக்க வேண்டியதால் நான் ஒட்டுமொத்தமாக கேன்சல் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் பேராமெடிக்கல்னாவே அமெரிக்காவில் உற்பத்தி செய்கிறது மட்டும்தான், இல்லைனா நீங்கள் ஊசி கூட போட்டுக்காதீங்கன்ற மாதிரி மனுஷன் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறார். ஐரோப்பாவுக்கும் கொஞ்சம் டேஞ்சர் கொடுத்துட்டாரு. சரி, இது வழக்கமாக டைலாக அவங்க அண்ணன் தம்பிங்க ஏதோ பண்ணி போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஐரோப்பாவாச்சு அமெரிக்காவாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அமெரிக்காவுடைய மிக முக்கியமான பத்திரிகைகள் எல்லாமே, வாஷிங்டன் போஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை நியூயார்க் போஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை பொலிட்டிகோன்ற ஒரு பத்திரிகை, அப்புறம் ராய்டர்ஸ் இந்த போன்ற பத்திரிகைகள்லாம் கரெக்டாக அமெரிக்காவுக்கு கொஞ்சம் அறிவுறுத்துகிற மாதிரி எழுதிட்டாங்க. என்ன எழுதியிருந்தாங்கன்னா, ஒரு சேர இந்தியாவையும் சீனாவையும் எதிர்ப்பது என்பது நம்மளை பின்னுக்கு தள்ளுற மாதிரி ஒரு நிகழ்வாக இருக்கும், கொஞ்சம் கேப் விடணும், இல்லைனா பிரிக்ஸ் கூட்டமைப்பு பெருசாக வலுவடைஞ்சிடும். சீனா, ரஷ்யா, இந்தியா ஒரே சமயத்தில் எதிர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அமெரிக்காவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, போதாத குறைக்கு இப்போ ஐரோப்பாவும் உள்ள நுழைஞ்சி 15 கம்பெனிகளுக்கு மேலே வரி விதிக்க போகிறாங்கன்ற ஒரு கூடுதல் ஒரு டைலாக்லாம் அண்டர்லைன் பண்ணிவிட்டு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பது நல்லது, கொஞ்சம் அப்படி அன்பேலன்ஸ்டாக போங்கன்ற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய ஆர்டிக்கல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஒருவேளை இதை வாட்ச் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. இந்த பேட்டி முடிஞ்சதுக்கப்புறமே ட்ரம்ப் இன்னொரு வார்த்தை கூட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் இந்தியாவை ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் சீனாவை ஹேண்டில் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு, இல்லை சீனா எங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க, சிஜிபிங் அவர்கள்கிட்ட கூடியவர்கள் நான் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்,
வெரி குட் ரிலேஷன்ஷிப்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். வி ஆர் கெட்டிங் வெரி க்ளோஸ் டு த டீல்னு சொல்லியிருக்கிறார். நான் வெரி டீலில் ரொம்ப க்ளோஸாக இருக்கும் அப்படின்னா வி மேக் ஏ டீல், இந்த இயர் எண்டுக்குள்ளார பெரிய அளவுக்கு நாங்கள் டீலை ஏற்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த வார்த்தையில் விரிசல்கள் தெரியுதா? ஆனால் இந்தியாவை விட ரொம்ப ஒரு ஃபோர்ஸான வார்த்தை, ரொம்ப ஒரு கடுமையான வார்த்தை பயன்படுத்தியது யார் அப்படின்னா சீனா. சீனா வந்து கடும் கண்டனத்தை தெரிவித்து யாருக்கிட்ட எங்கே வந்து பேசுகிறீங்க, நாங்கள் ரஷ்யா கிட்ட தான் ஆயிலை வாங்குவோம், உங்களால் வந்து இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், போய் வேறு வேலையை பாருங்கன்னாங்க. ஆனால் இந்தியா வந்து அப்படி ஹேண்டில் பண்ணல, அப்படியே கொஞ்சம் சாஃப்டாக ஸ்மூத்தாக அப்படி ஹேண்டில் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சீனா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னாரு. ஐயா நேற்று வரைக்கும் போட்டு பொழந்து கட்டிட்டு இருந்தார், 40% வரினார், திடீர்னு இன்றைக்கி இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நம்ம நிறைய ஆங்கிள் அனலைஸ் பண்ணிடலாம். அதற்கு முன்பு ஒரு சில விவகாரத்தை இந்த உலகத்துக்கு சொல்லி ஆகணும். நீங்களும் உங்கள் பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்ட இதெல்லாம் சொல்லிடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு சால சிறந்தது. சம்பவம் நம்பர் 1, இப்போ அமெரிக்கா வந்து இந்தியா மீது வரி விதிப்பதற்கான காரணம் என்ன? ரஷ்யா கிட்ட அதிகமான அளவுக்கு நம்ம ஆயில் வாங்குகிறோம். அந்த ஆயில் வந்து நம்ம பெரிய அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்? அதே அமெரிக்கா நாடுகளுக்கும் மற்ற நாடுகளுக்கும் பியூரிஃபை பண்ணி பெரிய அளவு கொடுத்த லாபம் அடிக்கிறாங்கன்ற அடிப்படையில் நீங்கள் வரி விதிக்கிறீங்க. சரி, அப்போ என்ன பேசிக் டைம் புரிஞ்சுக்கலாம். அங்கேருந்து எந்தெந்த நாடுகள் வாங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வரி விதிக்கணும். ஃபஸ்ட்டு அமெரிக்கா மீது வரி விதிக்கணும். காரணம் என்ன அப்படின்னா யுரேனியம், என்ரிச் பண்ண யுரேனியம் அமெரிக்கா யாரை நம்பி இருக்கிறது என்றால் அமெரிக்காவில் 28% இருக்குது, ரஷ்யா கிட்ட 27%. இது வந்து 2023 சார்ட்டு தான். 24-25 சார்ட்டில் ரஷ்யா கிட்ட 35% வாங்குறாங்க, அதுவும் கூடுதல் தகவல். அப்புறம் அதர்கிட்ட 12, ஃப்ரான்ஸுக்கிட்ட வந்து 12 இல்லை 6% மேலே குறைச்சிட்டாங்க. அப்புறம் நெதர்லாந்து, யூகே, அப்புறம் ஜெர்மனி இவங்கெல்லாம் வாங்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இவங்க ரஷ்யா கிட்ட வாங்குற யுரேனியத்தை முதல்ல நிறுத்துங்கட்டாங்க. இது காலையில் இந்தியா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, உங்களுக்கு பர்சன்டேஜ் அடிப்படையில் சார்ட்டிங் காட்டிட்டேன். அடுத்து இன்னொரு உண்மையை இந்த உலகத்துக்கு சொல்லி ஆகணும். இது வந்து இரண்டாவது உண்மை. வெஸ்டர்ன் நாடுகள் என்ன சொல்கிறாங்க, இந்தியா அதிகமாக வாங்குறாங்களா அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய பிங்க் கலர் ஒரு அரை வட்டம் மாதிரி இருக்குது பாருங்கள், நிலா மாதிரி, அது என்ன சொல்ல வருதுன்னா ரஷ்யா கிட்ட இருந்து ட்ரேடு யார் யாரெல்லாம் வாங்குறாங்கன்றதில் அந்த பிங்க் கலர் வந்து ஐரோப்பா வந்து ரஷ்யா கிட்ட வாங்குறது. அந்த ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குல்ல, அது வந்து இந்தியா ஐரோப்பா கிட்ட வாங்கினது. 2021 அவங்க 301 பில்லியன் அளவுக்கு வாங்குறாங்க, நம்ம 11.58 பில்லியன் தான். அதே 2024 ஐரோப்பா 80.89 பில்லியன், ஆனால் நம்ம 70.65. அப்பையும் நம்மளை விட ஐரோப்பா அதிகமாக வாங்குறாங்க. அது கூடுதல் தகவலா? அப்போ அவங்களே தடை விதிக்கணுமா? அதுக்கு கீழே இருக்கிற சார்ட்டையும் பாருங்கள். இது இப்போ ரீசெண்டாக 2025 ஃபஸ்ட்டு குவார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூன் வரைக்கும் யார் அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னா நார்மலாகவே நேச்சுரல் கேஸ் வந்து ஐரோப்பா நாடுகள் வாங்குகிற நாடுகளோட லிஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அல்ஜீரியா 30% வாங்குறாங்க, அல்ஜீரியா கிட்டேருந்து நேச்சுரல் கேஸ். அடுத்தது நார்வே 28%, 26. அந்த சிவப்பு கலரில் இருக்கிற பற்றியா ரஷ்யா கிட்ட 17% வாங்குறாங்க. எவ்வளோ? 17% வாங்குறாங்க. அசர்பைசான் 13. அப்படியே இந்த பக்கம் ஃபெர்டிலைசர் வந்தோம்னா ஃபெர்டிலைசர் வந்து ஐரோப்பா நாடுகள் 26% வாங்கிட்டு இருக்காங்க இன்ன வரைக்குமே. அதுக்கப்புறம் தான் எகிப்து, மொராக்கோ, அல்ஜீரியா, நார்வே கிட்டலாம் வாங்குறாங்க. அப்படியே அயரன் அண்ட் ஸ்டீல் பார்த்தோன்னா ரஷ்யா கிட்ட 8% வாங்கிட்டு இருக்காங்க, சவுத் கொரியா கிட்ட 10%, சீனா கிட்ட 10% வாங்கிட்டு இருக்காங்க. அதை சீனாவும் நோட் பண்ணுங்கள். அடுத்து லிக்யூடிஃபைட் நேச்சுரல் கேஸில் அமெரிக்கா கிட்ட 48% வாங்குறாங்க. இதே 2021 அமெரிக்கா கிட்ட வெறும் 5% வாங்கினாங்க, நீங்கள் 48%. மிரட்டி பணியை வச்சு அவங்களுக்கு அடிமைகளாக உருவாக்கிட்டாங்க அமெரிக்கா. அது பிரச்சனை இல்லை, அது அவங்க பாடு போய் ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க, விட்டுருங்க. ஆனால் ரஷ்யா கிட்டேயும் பாருங்கள் 19% வாங்குறாங்க, லிக்யூடிஃபைடு நேச்சுரல் கேஸை வாங்கிட்டு இருக்காங்க. ஆக இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? நம்ம அப்போ இந்தியாவை விட யாருங்க அதிகமாக வாங்குறது? அமெரிக்காவை விட ஐரோப்பா அதிகமாக வாங்குறாங்க. இவ்வளோ விவரமாக இருக்கிற நீங்கள், இந்தியாவை மிரட்டுற நீங்கள், ஏன் நீங்கள் ஐரோப்பா மீது பொருளாதார தடை போடக்கூடாது? நீங்கள் இல்லை ஐரோப்பா மீது ஏன் பொருளாதார தடை போடக்கூடாது? சரி, உங்களை அடுத்த ஒரு உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். பல உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் இது. பக்கத்து விட்டு ஆயாவை விட்டு வச்சுறாதீங்க, எல்லாத்தையும் போய் காதில் போட்டு இதெல்லாம் சொல்லி வைங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வரைபடத்தை பார்க்குறீங்கள, இந்த வரைபடத்தில் ஜூன் 2025 வரைக்கும் ஃபாசில் ஃபியூல் வந்து ரஷ்யா யார் யாருக்கெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, அதாவது ஐரோப்பா பேன் பண்ணதையும் தாண்டினா நிலக்கரி,
சீனா வாங்குறாங்க, செகண்ட் இந்தியா வாங்குறாங்க, அப்புறம் துருக்கி, சவுத் கொரியா, தைவான், வியட்நாம், மலேசியா, இந்தோனேசியா. அப்புறம் ஏன் சார் நீங்கள் இந்த நாடுகளுக்கெல்லாம் நீங்கள் தடை விதிக்கலை? துருக்கிக்கு ஏன் நீங்கள் தடை விதிக்கலை? சவுத் கொரியா விதிக்கலை? தைவான், வியட்நாம் அவங்கெல்லாம் யார்? அப்படி இந்த குரூடாயில் வாங்கலாம். குரூடாயில் சீனா, இந்தியா, ஐரோப்பா 3வது இடத்துல இருக்காங்க. சார் ஐரோப்பா விடுங்க, அவங்க எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, மறைமுகமாக போய் வாங்கிக்கிறாங்க. அதாவது நம்ம ஊரில் சொன்னால் கள்ளக்காதல்னு வாங்க. அப்போ துருக்கியா எப்படி நீங்கள் தடை விதிக்கல? அடுத்த பிளேஸ் துருக்கி இருக்கே, மியான்மார் இருக்கே. எல்என்ஜி யாருங்க வாங்குறாங்க? ஐரோப்பா ஃபஸ்ட்டு, செகண்டு சீனா, 3வது ஜப்பான், 4வது தென்கொரியா. ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க ஜூன் வரைக்குமே. அப்போ இங்கெல்லாம் யார்? ஏன் இது தட்டி கேட்கணும் இல்லையா? தலை மேலே தட்டி கேட்கணும் இதெல்லாம் நம்ம. அடுத்து ஆயில் ப்ராடக்ட் பாருங்கள். ஆயில் ப்ராடக்ட் துருக்கி, சீனா, பிரேசில், இந்தியா, சிங்கப்பூர், சவுதி அரேபியா, யூஏ. எத்தனை லிஸ்ட்டு எங்கே பத்தலைங்க, அந்தளவுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. பைப்லைன் கேஸ் ஐரோப்பா, சீனா, துருக்கி, மால்டோவா, செர்பியா. அப்போ ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? அந்த சார்ட்டை பார்த்து நம்மளுக்கு என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நம்மளாம் ரொம்ப கம்மிங்க. இந்தியா ரொம்ப ரொம்ப குறைவாக வாங்குகிறோம். மற்ற நாடுகள் தான் அதிகமான அளவுக்கு வாங்குறாங்க. அது உங்களுக்கு இன்னொரு சார்ட்டையும் காட்டுறேன் நான். நீங்கள் மாட்ட போகிறீங்க, நீங்கள் எத்தனை சார்ட்டுன்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் இருந்தாலும் இதுதான் நம்மளுக்கு கரெக்டாக விளக்க வேண்டிய தருணம் இல்லைவா? இது என்னென்னா ஜனவரி 30, 2022 ஜூலை 27 வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்காங்க. இப்போ ஜூலை 27 முடிஞ்சது வரைக்கும் சார் டேட்டோட போட்டிருக்காங்க. நீங்கள் 2027 நினச்சிடாதீங்க, ஜூலை 27 இப்போ அது வரைக்கும் நம்ம ரஷ்யா கிட்ட எனர்ஜி வாங்குகிற அந்த சார்ட்டை போட்டிருக்காங்க. ஜூலைக்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் போட்டிருக்காங்க. 1.3, அதாவது ஜனவரி 1, 2023 அளவுக்கு குறைந்திருக்குன்னா மேபி இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். ஏன்னா மிரட்டலுக்கு அதானி நிறுவனங்கள் மேபி வாங்குறதை நிறுத்தியிருக்கலாம், மற்ற நிறுவனங்கள்லாம் வாங்குறதை நிறுத்தியிருக்கலாம். ஏன்னா அவங்க அமெரிக்காவிலேயோ மற்ற நாடுகள்லையோ கொஞ்சம் நிறுவனங்கள் இருக்கிறது, அதனால் அவங்க கொஞ்சம் பயந்துருப்பாங்க. அதனால் நம்மளுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு சில நிறுவனங்கள் தைரியமாக வாங்குவாங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன்லாம் நம்ம யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. அதனால் ஒரு சில நிறுவனங்கள் அங்கே வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு இன்னொரு டெஸ்ட் ஒன்று கொடுக்குறேன். ஏன் இவங்க பெரிய அளவுக்கு டார்கெட் வைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம காலைல ஆர்கே சேனலில் சொல்லிட்டு மறுபடியும் உங்களை நான் காயப்படுத்த விரும்பலை. ஏன்னா நம்ம அமெரிக்கா கிட்ட ஆயுதங்களை வாங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நம்ம காலமாக யாருக்கிட்ட நம்ம நட்புறோடு இருக்கிறோம்? ரஷ்யா கிட்ட நட்புறவுடன் இருக்கிறோம். காரணம் என்னென்னா, இன்று கூட பாருங்கள், நம்ம இராணுவம் ஒரு செய்தி இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு அமெரிக்க இராணுவ உதவி என்ற 1971 ஆகஸ்ட் 5 வெளியான தினசரி நாளேடு செய்தியை இன்றைக்கி இந்திய இராணுவம் பகிர்ந்திருக்கு. பல தசாப்தங்களாக அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா எவ்வாறு உதவுகிறதுன்னு சுட்டி காட்டியிருக்காங்க. அப்போ இது நம்ம மறைமுகமாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் எங்களுக்கு எப்போவுமே அங்கே தான் ஒரு காலத்தில் நீங்கள் கூட எங்களை அடிக்க வந்தீங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவான்றதையும் சுட்டி காட்டியிருக்காங்க. அதனால் உங்களை நம்பக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இது காலங்காலமாக அந்த நிகழ்வு தான். யாருனாலும் நம்பலாம், அமெரிக்காக்காரன் மட்டும் நம்பணும் அப்படின்னா கையிலேயே கூட்டிகிட்டு போய் சாக்கள் தள்ளி விட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு கன்னிங் ஃபெல்லோஸ் இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்னா அது அவங்க மட்டும்தான். இவங்க உலகம் முழுவதும் ஆயுதங்களை கொடுத்து பெரிய அளவுக்கு யுத்தத்தை ஏற்படுத்தி ஒவ்வொரு நாட்டையும் நாசம் பண்ணி அங்கே இருக்கிற எண்ணெய் நிறுவனத்தை திருடிட்டு போகலாம். இதெல்லாம் நன்மை பயக்கும். இப்போ ஈராக்கில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அத்தனை நாடை திருடிட்டு இருக்காங்க. அதை விட நீங்கள் ஆயுதங்கள் கொடுத்து காசா தாக்கல் நடத்துகிறதா இருக்கட்டும், இல்லை ஈரான் மீது தாக்கல் நடத்துறதா இருக்கட்டும், இல்லை மற்ற எல்லா இடத்துலையும் ஆயுதங்களை கொடுத்து நடத்துகிற யுத்தத்துக்கெல்லாம் யார் பொறுப்பு? அதுக்கெல்லாம் இவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் அங்கே பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இழப்பதற்கு யார் காரணம்? இந்தியா காரணம்ன்றாங்க. சரி, நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ட்ரம்ப் அவரோட கேம்பிங் இருக்குல்ல, கேம்பிங்கில் யாருங்க அதிகமாக ஃபண்டு கொடுத்தது அப்படின்னா 26 மில்லியனுக்கு மேலே ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி இருக்காங்கல்ல, அவங்க தான் அதிகமான அளவுக்கு ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க. யார்? ஆயில் அண்டு கேஸ் இண்டஸ்ட்ரி. இவங்க எல்லாம் போயிட்டு ட்ரம்ப்புக்கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. 26 மில்லியனுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. ஒரு மில்லியன்னா அப்ராக்சிமேட்டாக நம்ம இந்திய மதிப்பில் ஒரு 8500 கோடின்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கான நிதிகள்லாம் கொடுத்தவங்க ஒரு ரிப்போர்ட் காலம் நடிக்கிறாங்க. தலைவரே, இப்போ நம்ம ஆயில் கேஸ்லாம் ஏற்றுமதி பண்ணுறதில் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்தியா என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையானதை விட எக்ஸஸாக குரூட் ஆயில் ரொம்ப குறைந்த விலையில் வாங்கி பியூரிஃபை பண்ணி நம்மளுக்கே டஃப் கொடுக்குறாங்க. என்னான்னு கொஞ்சம் பார்த்து கவனிச்சு விடுங்க தலைவரே, அப்போ தான் நம்ம கொஞ்சம் செஞ்சு விடலாம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டு கொடுக்குறாங்க. இது மொதல் ரிப்போர்ட்டா? இன்னொரு ரிப்போர்ட் மேபி ட்ரம்ப்புக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. இதை பாருங்கள்,
டேரிஃப் ரெவென்யூ. இவர் வந்து தூங்கி எந்திரிச்சோடனே வரி குதிரைக்கே வரி போடுற வரிசாமி கண்டென்ட் கந்தசாமி அவர்கள் என்ன பண்ணுறாரு, ஜூலை 2025 மட்டும் 29.6 பில்லியன் வரி வசூல் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா நாடுகளுக்கும் வரி விதிச்சா என்ன பண்ண முடியும்? வரி வந்து அவங்க மக்கள்கிட்ட வசூல் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப முக்கியங்க அது. ஸோ அவனால் ஃபெடரல் நிர்வாகமும் மற்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது பெரிய லாபம் அடைஞ்சிருக்கு, பரவாயில்ல, இந்த மாதிரி நம்ம நாடுகளுக்கு வரி விதிக்கிறதுனால நம்ம மக்கள் கொடுத்தனாலும் வாங்கினாலும் அரசாங்கத்துக்கு வந்து சேருது. 29.6 பில்லியன் ஜூலையில் மட்டுமே கொடுக்குறாங்க. அதே ஜூனில் 26, அப்புறம் மேல பார்த்தோன்னா 22 பில்லியன். ஆனால் அதுக்கு முன்னாடி மார்ச் எல்லாம் பார்த்தா வெறும் 8 பில்லியன். ஆனால் 2024 ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வெறும் 78 பில்லியன் தான் வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய லாபம் அடைஞ்சிருக்கு. நம்ம இந்த வரி போட்டு மிரட்டுறதுனால அரசாங்கத்தோட வருவாய் வந்து பெருக்கி இருக்கிறது. ஆனால் அதை யார் கொடுக்குறாங்கன்றது முக்கியம் இல்லை. நம்ம நேற்றே சொன்ன மாதிரி தான், நம்ம எங்கேயோ சண்டை போட்டு யாரோ எங்கேயோ வாங்கினாலும் சம்மந்தமே இல்லாமல் அமெரிக்கா மக்கள் பணத்தை அமௌண்ட்டு சேர்த்தி கொடுக்கணும். அதுதான் வரின்னா அவங்க அதிகமாக பணம் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவங்க என்னைக்கு கேட்க போகிறாங்களோ தெரியல. ஐயா, இந்தியா வந்து அங்கே ரஷ்யாக்கிட்ட வாங்குறதுனால நாங்கள் ஏன் அதிகமாக வரி கொடுத்து வாங்கணும்னு என்னைக்கு அமெரிக்காக்காரங்க கேட்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அது ரொம்ப விவரமான மக்களாக இருந்தால் இதையும் கேட்கணும் அவங்கக்கிட்ட. சரி, ஏனையோ அவங்க விஷயத்தில் நம்ம அதிகமாக நம்ம தலையிடக்கூடாது. இன்னொரு விவகாரத்துக்கு வந்துடலாம். சீனா மீது இவங்க கை வைக்க ஏன் பயப்படுறாங்கன்றது நம்ம வெளிப்படையான உண்மையும் தான். ஃபஸ்ட்டு விவகாரம், நம்மளை விட இந்த சார்ட்டை பார்க்குறீங்கல்ல, இந்த சார்ட்டில் மார்ச், ஏப்ரல், மேவுக்கு அப்புறம் ஜூனில் இருந்து இந்த சார்ட் என்ன தெரியுங்களா, அமெரிக்கா கிட்டேருந்து சிவப்பு கலர் நிலக்கரி, ப்ளூ கலர் வந்து குருடாயில், மஞ்சள் கலர் எல்என்ஜி, சீனா அமெரிக்கா கிட்ட இறக்குமதி பண்ண சார்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தோன்னா ஜூன்லேருந்து டோட்டலாகவே நிறுத்திட்டாங்க. டோட்டல் லாஸ், அடி, சரியான அடி. ஏன்னா பெரிய அளவுக்கு வால்யூம் வாங்கினாங்களா, இதை உணர்றாங்க. இரண்டாவது விஷயம், இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததா, ரேர் எர்த் எலிமெண்ட் வந்து 70% சீனா கிட்ட இருக்குது, 13% வந்து மலேசியா அமெரிக்கா கிட்ட, மீதி ஜப்பான் கிட்ட 6, எஸ்டோனியா கிட்ட 5, மீதி அதர்ஸ் 6. அப்போ பெரும்பாலும் அவங்க கிட்ட இருக்கிறனால பெரிய ஹோல்டு வந்து யார் நம்பி இருக்குது, சீனாவை நம்பி இருக்கிறனால. ஏற்கனவே சீனா மீது வரி விதிச்சதில் அமெரிக்கா பெருசாக பாதிக்கப்பட்டதுனால, அது இல்லாமல் அமெரிக்கானுடைய பங்குகளை பெரிய அளவுக்கு அவங்க ஹோல்டு பண்ணுறதுனால நம்மளை மிரட்டுற மாதிரி, இந்தியாவை மிரட்டுற மாதிரி வந்து சீனாவை பெரிய அளவுக்கு மிரட்டி பயங்கரமாக பண்ண முடியுமானா அவங்களுக்கு அடி வாங்கிடுவாங்க. ஆனால் இந்தியா என்னென்னா, நம்ம பெரிய அளவுக்கு அவங்கக்கிட்ட வாங்கலை. நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்னா பெருசாக கிடையாது. இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா, இது தாக்கம் என்ன, அதே ஐரோப்பா வந்து இந்த மாதிரி தடை விதிக்கும் போது ஐரோப்பா ஏன் பெருசாக பாதிக்கப்பட்டதுன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி ரஷ்யாவை நம்பி 90% இருந்தாங்க, இல்லை 80%க்கு மேலே இருந்தாங்க. அதனால் திடீர்னு தடை விதிச்சதுனால ஐரோப்பா நாடுகள் இன்றைக்கி பெருசாக பாதிக்கப்பட்டது. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம ஒட்டுமொத்த 100%ல் வந்து ஜஸ்ட் நம்ம 10% கூட 5% தான் நம்ம அமெரிக்கா நம்பி இருக்கோம். அதனால் பெருசாக இல்லை. இருந்தாலும் நம்ம டாலரோட மதிப்பு வந்து, இந்தியாவுடைய மதிப்பு வந்து பெரிய அளவுக்கு வந்து வீழ்ச்சி அடைஞ்சு தாங்க இருக்குது. இன்றைக்கி பார்த்தோன்னா 87.81 பக்கம் இருக்குது. இந்த சமயத்தில் தான், அதாவது இப்போ சொல்லுவாங்கள்ல, இப்போ சமயத்தில் பாயாசத்தை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உக்ரைன் வந்து இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க அமெரிக்கா கிட்ட. தலைவரே, இன்றைக்கி நிறைய ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்தினோம். அந்த ட்ரோன் வந்து நாங்கள் செக் பண்ணி பார்த்ததில்ல, இந்தியானுடைய செமிகண்டக்டரும் கொஞ்சம் அடங்கியிருக்கு, AURAன்னு சொல்லுவாங்க, அந்த இன்னும் ஒரு சில கம்பெனிகள் வந்து அடங்கியிருக்கு, கொஞ்சம் பார்த்து சூதானமாக அவங்கக்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ சரியான நேரத்தில் உக்ரைன் இங்கே கோத்து விடுறாங்கன்றது கூடுதல் தகவல். வர வெள்ளிக்கிழமையோட கடைசி நாள், ரஷ்யா வந்து அமைதி பேச்சுவார்த்தை திரும்பல அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார போட போகிற அளவுக்கான ஒரு மிரட்டலை விட்டுருக்காங்க. இந்த மிரட்டல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா, இப்போ ரஷ்யா அதுக்காக வந்து அவங்க ஏற்றுப்பாங்களா அப்படின்னாங்கன்னா, ரஷ்யா 4 கோரிக்கைகள் தெளிவாக்குறாங்க. டானக்ஸ், லுஹான், ஜாப்ரோசியா, கெர்சன். இந்த பகுதியை நாங்கள் 3.5 வருஷமாக போராடிட்டு இருக்கிறோம். அதனால் அந்த பகுதியை நீங்கள் ரெகனைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உடனே நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார். இதுதான் இறுதி. இதை ஏற்கிறாரா இல்லையா, இல்லை வரி விதிக்க போகிறாரா, அதுதான் முக்கியம். ஆனால் இன்னொரு அடிஷ்னல் தகவலும் சொல்கிறேன் நான், சப்போஸ் அங்கே ஒத்துக்கிட்டால் கூட இதுக்கப்புறம் இந்தியா மீது ட்ரம்ப் டார்கெட் வைப்பாரானா கண்டிப்பாக டார்கெட் வைப்பார். இப்போ இந்திய பிரதமர் மோடி அவருடைய மனசுக்குள்ளே நிறைய ஓடும்ல, பயங்கரமாக ஓடிட்டுருக்குல்ல. ஆரம்ப கட்டத்தில் ட்ரம்ப் அவர்களை போயிட்டு அவருக்காக வந்து பிரச்சாரம் பண்ணது, இது எல்லாம் வந்து அவன் மனசுக்குள்ளே நிறைய ஓடிட்டுருக்கோம்ல. எப்போவுமே அந்த அது எப்படி சொல்லுவாங்க,
அது அமெரிக்கானாவே அப்படி தான் அதுன்ற நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். இப்போ சைடில் ஓடி வந்து இப்போ ஐரோப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க உக்ரைன் கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஒரு 15 நிறுவனங்கள் அவங்க தான் நேராக ரெஃப்ரிஜிரேட்டருக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் அனுப்புகிற பேரில் ட்ரோன் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்றதுனால 15 சீனாவுடைய நிறுவனங்களுக்கு தடை விதிக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா தடை விதிக்கலை, ஐரோப்பா விதிக்கிறாங்க. இருந்தாலும் ஐரோப்பாவுக்கு அடுத்த செக் என்னன்றது நான் உங்களுக்கு மற்றொரு பதிவில் சொல்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாத்தையும் சொன்னேன்னு உங்கள் மூளை தாங்காது, சூடு ஏறிடும். இப்போ நைட்டு தூங்க மாட்டீங்க, நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். மீதி நான் உங்களுக்கு நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். இருந்தாலும் ஐரோப்பா ஓடி வந்து சீனாவை மிரட்டி இருக்கிறாங்க. சீனா இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். உக்ரைன் ரொம்ப காத்து கொண்டிருக்கிறது, வலிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது இந்த பொருளாதார தடைகளை நொறுக்க போகிறீர்களோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த செய்தி, நம்ம இஸ்ரேல் காசாவை போகிறதுக்கு முன்பு ஒரு 2 நிகழ்வுங்க பக்கத்தில் வீடியோ பதிவு உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன். ஒரு வீடியோ பதிவை வந்து உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி பகுதியில் திடீர்னு ஒரு க்ளவுட் பஸ்டர், மேக வெடிப்பு, அப்படியே மழை பொழிந்து என்னாச்சுன்னா காற்றாற்று வெள்ளம் போல் அடைத்து வந்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர் சிக்கியிருக்கிறாங்கன்ற மாதிரி தகவல். ஸ்டில்லும் பார்த்தா சர்ச் ஆப்ரேஷன் போயிட்டுருக்கு. அந்த வீடியோ பதிவுகளுக்கு பாரு, அடுத்தடுத்து எல்லா ஆங்கிலையும் இன்றைக்கி பெரிய அளவுக்கு ரொம்ப பரபரப்பாக இருந்தது. அங்கே மட்டும் இல்லை, அது ஃபுல்லாகவே நிறைய மழைப்பொழிவு பயங்கரமாக இருக்குது. பக்கத்தில் சீனாவை பார்த்தோன்னா குவாண்டாங் மாகாணத்தில் பொழிந்த மழைப்பொழிவில் ஒரு கார் கூட அங்கே தங்கலை, ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. இப்போ தான் பெய்ஜிங்கெல்லாம் பெரிய அளவுக்கு மழை பொழிந்து பயங்கர பாதிப்பு ஏற்படுத்தியது. இப்போ குவாண்டாங் மாகாணத்தில் பெரிய பாதிப்பு. ஸோ அதனால் நீங்கள் இந்த 2 வீடியோ பதிவும் பார்த்துட்ருங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு பல செய்திகளை வந்து உங்கள் செவிகளில் வந்து அடையும். முதல் செய்தி என்ன அப்படின்னா, ஜப்பான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீனை வந்து நாங்கள் ஃபுல்லாக அஃபீஷியலாக ரெகனைஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. உடனடியாக நாங்கள் பாலஸ்தீனை வந்து ரெகனைஸ் பண்ணுறோன்னு ஒரு நற்செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க பாலஸ்தீன நபர்களுக்கு. எகிப்தோட பிரசிடென்ட் அல்-சிசி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எல்லாருமே தவறாக புரோபகண்டாவை பரப்பிட்டு இருக்காங்க. ஏதோ எகிப்து தான் எல்லா உதவிப் பொருட்களும் தடுத்து நிறுத்துகிறோம் அப்படின்ற மாதிரியும், ராஃபா எல்லைப்பகுதியில் நாங்கள் தான் விடமாட்டேன்ற மாதிரி ரொம்ப ஒரு தவறான செய்தியை உலக மக்களிடம் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் அருகாமையில் இருக்கும் குழந்தைகளை கேட்டு பாருங்கள். அந்த குழந்தைகள் கூட கூறிவிடும், காசாவுக்குள் உணவுப் பொருட்கள் செல்லாததற்கு காரணம் எகிப்து தான் என்று. ஆனால் அது எவ்வளவு பெரிய போலியான செய்தி என்று அவர் வருத்தப்பட்டு கூறுகிறார். காரணம் என்னவென்றால், அது அந்த ராஃபாவுக்கு அந்த பகுதியில் ஒரு 3 கிலோமீட்டர் பக்கம் முழுமையாக ரஷ்யா தனது ரஷ்யானே வந்துருச்சு. என்ன கமாண்ட் ரவி இங்கே வா, அடுத்த நாட்டுக்கு வான்னு அங்கேயே இருக்காத, இங்கே இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ இஸ்ரேல் என்ன பண்ணணும், அவங்க அலோவ் பண்ணால் தான் நாங்கள் விட முடியும். அவங்க அலோவ் பண்ணாமல் நாங்கள் மட்டும் போய் டம்ப் பண்ணால் எந்த அளவுக்கு முடியும்? அதனால் தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று மன குமுறல்களை வெளியிட்டிருக்கிறார் எகிப்தினுடைய அல்-சிசி அவர்கள். அதனால் அவரோட ஸ்டைலில் சொன்னேன். இன்னொன்று என்னென்னா, டாக்டர் தனியா ஹஜ் அசன் இவங்க தான் காசாவுக்கான ஐநாவுடைய ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி. ஐநாவில் போயிட்டு பேசும்போது ஒரு கட்டத்தில் வெர்ஜாய் ஒரு மாதிரி கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளோட நிலைமை, அங்கே இருக்கக்கூடிய மக்களோட நிலைமை, ஒரு உணவுப் பொருட்களுக்காக, ஒரு உணவு பாக்கெட்டுக்காக சகோதரன் சகோதரிகளான்ற பார்க்காம அப்படியே அடிச்சுக்கிறாங்க பயங்கரமாக. அப்படியே என்ன சொல்கிறது, அது ரொம்ப ஒரு மோசமான நிகழ்வுகள். இப்போ ஒரு உணவே இல்லாத ஒரு தேசத்துக்குள்ளே ஒரு உணவை வச்சோன்னா என்ன பண்ணோம், அப்படியே அடித்து பிடிச்சி அந்த உணவு எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உணர்றாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க. இன்னொரு விவகாரத்தை போட்டு பார்க்க முடியுது. இன்றைக்கி UAE போன்ற நாடுகள்லாம் மேலே இருந்து அந்த உணவுப் பொருட்களை வந்து கீழே போடுறாங்கல்ல, அப்படி மக்கள் அடித்து பிடிச்சி எடுக்கும்போது ரொட்டி, அதாவது சுட்டு சாப்பிட்ற அளவுக்கு ரெடியாக இருக்கிற ரொட்டி, அவங்க ஏன் எதுக்காக இப்படி சுட்டு ரொட்டியாக போடுறாங்கன்னா, ஒரே வீடு ரொம்ப அதிகமாக ஹோல்டு பண்ண முடியாது. ஏன்னா வலிமை வாய்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த பொருட்களை போய் எடுக்க முடியும். வலிமை இல்லாதவர்கள், உடல்நலம் குன்றியவர்கள், தனது வீட்டில் வந்து கை காலை இழந்தவர்கள்லாம் போயிட்டு உணவுப் பொருட்களை எங்கேயுமே வாங்க முடியாது. வீடு தேடி கொடுக்குறவங்களுக்கு ஆள் கிடையாது. இப்போ இஸ்ரேல் எய்டு கொடுக்குறாங்கன்னா குறைஞ்சது 10 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு அங்கே வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வரணும். சரி, உள்ளே இருக்கக்கூடிய வண்டி உள்ளே வருது அப்படின்னா, இன்றைக்கி ஐநா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வண்டியை உள்ளே அனுப்புனதில் கடந்த மாதத்தில் மட்டும் 86% மேலே எங்களால் ரீச் பண்ண முடியல. வெறும் 14% தான் எங்களுடைய எய்டு சென்டருக்கே போய் ரீச் பண்ண முடியுது. மீது அத்தனையும் 3 காரணிகளாக பிரிக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் சூறையாளாங்கன்னா வேறு வழி இல்லை, அவங்க எடுத்துக்கிறாங்க. இரண்டாவது, அந்த கன் வைத்திருக்கிறவங்கன்னு சொல்கிறாங்க, அதாவது ஹமாஸை சொல்லாமல் அவங்க கன் ஹோல்டர்னு டீசெண்டாக சொல்கிறாங்க.
அடுத்து வந்து ஹமாஸ் எடுத்துக்கிறாங்க, மூன்றாவது மற்றொரு நபர்கள் எடுத்துக்கிறாங்க. இது எல்லாம் தாண்டி நாங்கள் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு வெறும் 14% தான் அங்கே சேருது. அதையும் மீறி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு டைரெக்டாக ரீச் ஆகுமானா ரீச் ஆகாது. அதனால தான் நிறைய குடும்பங்கள், அதான் வந்து ஹோல்டில்லா குடும்பங்கள்லாம் வந்து அந்த உணவு பஞ்சத்துக்கான காரணம்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இஸ்ரேல் இன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா, தனது சகக்களையெல்லாம் கூட்டி ஒரு தீர்மானத்தை முடிவெடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ப்ரைவேட் செக்டருக்கு கொடுக்க போகிறாங்க உணவுப் பொருட்களை கொடுப்பதற்கான. ஏற்கனவே அமெரிக்கா என்ஜிஓ இருக்குது, அந்த என்ஜிஓ மட்டும் இல்லாமல் இது முழுமையாக ப்ரைவேட் செக்டர்கிட்ட ஒதுக்கிட்டு காசாவுக்குள்ளே எந்த நேரமும் உணவுப் பொருட்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இஸ்ரேலினுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், அதாவது இராணுவ அதிகாரியாக இருக்கிறார் இல்லையா, ஜமீர், இவர் வந்து ஏற்கனவே என்ன பண்ணாங்கன்னா, காசாவுக்குள்ளார பெரிய அளவுக்கு ஃபோர்ஸ் அனுப்பணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு நெதன்யாகு அவர்கள். இவர் என்ன பண்ணுறாரு, தடுத்துட்டார். வேணாம், ஜோனாக பிரிச்சுக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்தமாக உள்ள நுழைய வேண்டாம், நம்மளுக்கு வந்து பெரிய பாதிப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் ஜோனாக பிரிச்சுக்கலான்ற மாதிரி சொன்னோடனே நெதன்யாகு அவர்களுக்கும் 2 பேர்த்துக்கும் பிரச்சனை வருது. நெதன்யாகு அவர்கள் நீக்கிறார், அதிரடியாக பதவியிலேருந்து தூக்கணுன்றாங்க. பட் அவர் கோர்ட்டில் கேஸ் போட்டு அவ்வளோ சீக்கிரம் நீக்க முடியாது, அதுக்கான ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பதவி விலகலையும் இது எல்லாத்தையும் தள்ளி வச்சிட்டாங்க. அதனால் காசாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிளான் அப்படியே ஓல்ட் ஆகிடுச்சு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு மீட் ஒன்று சொல்லியிருக்கிறார். மேபி நிறைய ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி அவர் பதவி விலகிறான்னு நினைக்கிறார். சப்போஸ் அவர் பதவி விலகிட்டார்னா அடுத்து காசாவுக்குள்ளே முழுமையாக நுழையிறாங்க மறுபடியும். ஏற்கனவே இப்போ இருக்கிறது வந்து சும்மா ஒரு 10% 20% தான் சொல்கிறாங்க. பட் இதுக்கப்புறம் படைகள் வந்து முழுமையாக நுழைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த பாதிப்புகள் 2 தரப்புலையும் பெரிய அளவுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. லெபனானில் அமெரிக்கா மறுபடியும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. ஹிஸ்புல்லாவில் இருக்கிற ஒரு சில நபர்களும் வந்ததாக சொல்லப்படுறாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக ஆயுதங்களை கீழே போட்டே ஆக வேண்டும்ன்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் கீழே போட்டிங்கன்னா கண்டிப்பாக இஸ்ரேலினுடைய தாக்குதலை நாங்கள் தடுத்து நிறுத்துன்ற மாதிரி தொடர்ந்து ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஹிஸ்புல்லாவுக்கு லெபனானில். இவங்க கோட்டாவின் அடிப்படையில் எமினியவாதிகள் தொடர்ந்து இஸ்ரேல் மீது தாக்கல் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். செர்பியா கடந்த 2024 55.5 மில்லியன் அளவுக்கான ஆயுதங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ரீசெண்டாக கொடுக்கறதில்ல, நாங்கள் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள். இந்த கிளைமேக்ஸில் ஒன்று தான் மில்லை. அர்ஜென்டினாவோட மில்லை வந்து ஆஸ்திரேலியா பத்திரிகைகள்லேருந்து எல்லா பத்திரிகைகளும் போற்றி புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. காரணம் என்னென்னா, பயங்கரமான ரிஃபார்ம். அவர் பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்பு வந்து அவங்களோட எக்கானமி -நெகட்டிவில் இருந்தது. 2024 வந்து கீழே நெகட்டிவில் 2.5 இருந்தது. ஆனால் இன்றைக்கி 8.0 அளவுக்கு பாசிட்டிவ் கொண்டு வந்திருக்கிறார். உலகத்தில் எந்த ஒரு அதிபரும் இந்த அளவுக்கு பாசிட்டிவாக கொண்டு வந்தது இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. காரணம் என்னவென்றால் அவர் எடுத்த அதிரடி நடவடிக்கைகள். அரசு ஊழியர்கள் அதிகமாக சம்பளம் வாங்குறவங்களை அத்தனை பேர்த்தையும் தூக்கிட்டாங்க. மினிஸ்டர்ஸ் வந்து வெறும் 4 பேர் மினிஸ்டர் தான் வச்சாங்க. இப்போ எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருந்தேன் நான். இப்போ காலேஜ் ப்ரொஃபஸர்ஸுக்கெல்லாம் 1.25 லட்சம் 1.25 லட்சம் சம்பளம் கொடுக்கணும். அவங்க அதிகபட்சம் 2 ஹவர் 3 ஹவர் தான் எடுப்பாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த 1.25 லட்சம் சம்பளத்தை எல்லாம் தூக்கிட்டு எங்கே பாருப்பா கரெக்டாக 10,000 15,000 சம்பளம், மீதி மற்ற வேலை பார்த்துக்கொண்டுமா இந்த மாதிரி நியமித்ததுனால முதல்ல காஸ்ட் கட்டிங் இது மாதிரி நிறைய அதிரடி நடவடிக்கைகள்லாம் ஈடுபட்டு தனது நாட்டை மேலே அவர்கள் பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுக்காமல் வளர்ந்திருக்கிறான்ற மாதிரி வந்து பயங்கரமாக போற்றி புகழ்ந்திருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இந்தியாவுடைய செய்தியோடு முடிக்கிறேன் நான். ஒரு துரோகி, அவன் பேர் வந்து மகேந்திர பிரசாத். அங்கே பொக்ரானில் டிஆர்டிஓனுடைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அதனுடைய மேனேஜராக இருந்திருக்கான். அங்கே தான் நம்ம பெரும்பாலும் பொக்ரானில் தான் இப்போ கூட நம்ம மிசைல் டெஸ்ட்டில் இருந்து பெரிய அளவுக்கு பார்க்குறோம். நம்முடைய டிஃபென்ஸுடைய சயின்டிஃபிக்லாம் அங்கே வந்துட்டு போகிறதுக்கான மெயின் முக்கியமான பிளேஸ். இவன் என்ன பண்ணியிருக்கான், கொஞ்சம் ரொம்ப வருஷமாக இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு உழவு வேலை பார்த்து வந்துருக்கிறான். அதை வந்து இன்றைக்கி தட்டி தூக்கியிருக்கிறான்ற கூடுதல் தகவல். மற்ற காலிஸ்தானை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன். நான் நாளைக்கு அதை பற்றி நான் பேசிக்கிறேன். நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல், நன்றி, வணக்கம்.